நண்பர்களே, ஒரு பெண்ணின் கதையை கேளுங்கள். பகல் முழுவதும் குர்ஆனை கற்பித்தாள். ஆனால் இரவு நேரங்களில் பாவமான செயல்களில் ஈடுபட்டதாக வதந்திகள் பரவின. அவள் மரணத்திற்குப் பிறகு இந்த கதை ஊரெங்கும் பரவியது. அந்த பெண் ஆசிரியை என்ன செய்தாள்? அவளது கல்லறையில் ஏன் விஷப்பாம்புகளும் தேள்களும் தோன்றின? எல்லோரும் அவளை நீதியுள்ளவளாகவும் இறைவனின் பக்தையாகவும் பார்த்தனர். ஆனால் இந்த பயங்கரமான நிகழ்வுக்கு பின்னால் உள்ள உண்மை தெரிந்தால் நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள். ஆகவே இந்த கதையை கடைசி வரை கேளுங்கள். காலையில் எழுந்து அப்துர் ரஹீம் மயானத்தை நோக்கி நடந்தான். அவன் ஊரில் கல்லறைகளை தோண்டும் வேலையை செய்தவன். யாராவது இறந்தால் அவனைத் தவிர வேறு யாரும் அந்த வேலையை செய்ய மாட்டார்கள். அன்று காலை ஒரு இளம் பெண்ணின் மரணச் செய்தி வந்தது. தனது பொருட்களை தயாரித்து அப்துர் ரஹீம் மயானத்தை நோக்கி புறப்பட்டான். ஆனால் அங்கு சென்று கல்லறையை தோண்டத் தொடங்கியவுடன் அவனுக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் தோன்றியது. ஏதோ அசாதாரணமானது நடக்கப் போகிறது என்று தோன்றியது. உடல் முழுவதும் நடுங்கியது. கால்கள் கல்லை கட்டியது போல பாரமாக உணர்ந்தன. அந்த இளம் பெண் குர்ஆன் கற்பித்தவள் என்று அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அவளது குடும்பத்திடமிருந்து ஒரே செய்தி வந்தது: விரைவாக கல்லறையை தோண்டி புதைப்பு தாமதமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று. அப்துர் ரஹீமுக்கு 30 முதல் 40 வயது இருக்கலாம். அவளது மரணச் செய்தி கேட்டு அவன் மனதில் ஒரு அமைதியின்மை தொடங்கியது. அவன் தோண்டத் தொடங்கினான். ஆனால் மனதில் உள்ள அசௌகரியம் குறையவில்லை. இதற்கு முன் பல கல்லறைகளை தோண்டியிருந்தாலும் இப்படிப்பட்ட உணர்வு ஒருபோதும் வந்ததில்லை. மண் கல்லைப் போல கடினமாக இருந்தது. கோடாலி வைக்கும் ஒவ்வொரு முறையும் கற்கள் தட்டுப்படுவது போல உணர்ந்தான். ஒருவேளை இந்த இடம் இப்படித்தான் இருக்கலாம் என்று நினைத்து சற்று பக்கவாட்டில் தோண்டத் தொடங்கினான். ஆனால் அங்கு கண்ட காட்சி அவனை நடுக்கமடையச் செய்தது. வியர்வை வழிந்தது. சட்டையை துடைத்துக் கொண்டான். இறைவா, நான் என்ன பார்க்கிறேன்? ஒன்றுமே புரியவில்லை என்று முனகினான். நான் நூற்றுக்கணக்கான கல்லறைகளை தோண்டியிருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு காட்சியை ஒருபோதும் பார்த்ததில்லை என்றான். அவன் இதயம் படபடவென அடித்தது. பயம் உடல் முழுவதும் பரவியது. கனமாக மூச்சு வாங்கியபடி ஒரு பக்கமாக உட்கார்ந்து வியர்வையை துடைத்துக் கொண்டான். நேரம் நின்று போனது போல உணர்ந்தான். அப்போதுதான் மயானத்திற்கு அந்த இளம்பெண்ணின் இறுதி ஊர்வலம் வந்தது. ஆச்சரியமாக அந்த ஊர்வலத்தில் பெரியவர்களை விட குழந்தைகளே அதிகமாக இருந்தனர். 6 முதல் 13 வயது வரையிலான குழந்தைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு குழந்தையின் கண்களும் கண்ணீரால் சிவந்திருந்தன. குழந்தைகள் கண்ணீருடன் மயானத்தை நோக்கி நடந்து வந்தனர். முதலில் யாருக்கும் இந்த விஷயம் புரியவில்லை. பின்னர் தெரிந்தது, அந்த இளம்பெண் அவர்களுக்கு குர்ஆன் கற்பித்த ஆசிரியை. அவள் அந்த குழந்தைகளுக்கு குர்ஆனை படிக்க கற்பித்தவள். அவள் வெறும் ஆசிரியை மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு அவள் மீது அளவற்ற பாசம் இருந்தது. அவளது உடல் மயானத்திற்கு வந்து சேர்ந்தது. அப்துர் ரஹீம் கல்லறையின் அருகில் அசைவின்றி நின்றான். இறுதி ஊர்வலத்தில் இவ்வளவு குழந்தைகள் இருப்பது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பெண் நிச்சயமாக மிகவும் நீதியுள்ளவளாக இருக்க வேண்டும், இல்லையென்றால் இவ்வளவு கூட்டம் எப்படி சேர்ந்திருக்கும் என்று நினைத்தான். ஆனால் உள்ளுக்குள் அவனது மனது இன்னும் கலங்கியிருந்தது. மயானத்தில் ஏதோ சரியில்லை என்ற எண்ணம் அவனை துரத்தியது. அவளை கல்லறையில் இறக்கி வைக்கும் போது திடீரென பூமி அதிர்ந்தது. மண்ணுக்கு அடியில் ஏதோ இருப்பது போல உணர்ந்தார்கள். மக்கள் பயந்து போனார்கள். அப்போதுதான் கல்லறையிலிருந்து ஒரு பெரிய கருப்பு 2 தலைகளுடைய பாம்பு வெளியே வந்தது. நேராக உடலின் பக்கம் சென்று கடிக்கத் தயாராக இருப்பது போல தோன்றியது. மக்கள் பயத்தில் கத்தினார்கள். உடனடியாக உடலை கல்லறையிலிருந்து மேலே எடுத்தார்கள். அந்த பாம்பு கல்லறையிலேயே சுற்றி கொண்டிருந்தது. பாம்பு மட்டுமல்ல, விஷமுள்ள தேள்களும் இருந்தன. இந்த காட்சியை பார்த்து எல்லோரும் பயந்து நடுங்கினார்கள். பாம்பு, பாம்பு என்று மக்கள் கத்தினார்கள். இவ்வளவு நல்லவளாக இருந்த இந்த பெண்ணுக்கு ஏன் இப்படி ஒரு பயங்கரமான தண்டனை என்று மக்கள் முணுமுணுத்தனர். அவள் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்பித்து வழிகாட்டினவள் இவ்வளவு பெரிய பாவத்தை என்ன செய்திருக்க முடியும்? கல்லறையிலிருந்து பாம்புகளும் தேள்களும் வந்தன என்று கூட்டத்தில் பேச்சு தொடங்கியது. யாரும் கல்லறையின் அருகில் செல்ல தைரியம் செய்யவில்லை. கடைசியாக அப்துர் ரஹீமை இன்னொரு கல்லறையை தோண்டச் சொன்னார்கள். அவன் மற்றொரு கல்லறையை தோண்டத் தொடங்கினான். ஆனால் அங்கும் அதே காட்சி. மண்ணை தோண்டியவுடன் விஷப்பாம்புகளும் தேள்களும் வெளியே வந்தன. அப்போது அங்கிருந்த இருவர் இந்த விஷயத்தை ஒரு மத குருவிடம் கொண்டு செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் ஊரில் பிரபலமான ஒரு குருவிடம் ஓடினார்கள். அந்த நேரத்தில் குரு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால்
விஷயம் தெரிந்தவுடன் அவரது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. குரு மயானத்திற்கு வந்தவுடன் மக்கள் வழிவிட்டனர். அவர் மனதில் ஓ அல்லாஹ் என்று ஜெபிக்கத் தொடங்கினார். ஒரு முறை உடலையும் மறுமுறை மக்களையும் பார்த்தார். குழந்தைகள் ஒரு பக்கம் அமைதியாக நின்றிருந்தனர். ஆனால் யாரும் உடலின் அருகில் செல்லவில்லை. கல்லறையை உற்று நோக்கிய போது குருவின் உடல் முழுவதும் பயம் பரவியது. ஒருவர் முன்னே வந்து, குருவே, முதலில் தோண்டிய கல்லறையில் கற்களும் கூழாங்கற்களும் மட்டுமே இருந்தன. இரண்டாவது கல்லறையை தோண்டிய போது ஒரு பெரிய கருப்பு பாம்பு வெளியே வந்தது. 3 முறை கல்லறைகளை தோண்டினோம், ஆனால் ஒவ்வொரு முறையும் பாம்புகளும் தேள்களும் வந்தன என்றார். குரு கண்களை மூடிக்கொண்டு சற்று பின்னால் நகர்ந்தார். கல்லறையில் அந்த பாம்பு இன்னும் சுற்றி கொண்டிருந்தது. கல்லறையின் சுவர்கள் அதிர்ந்தன. இன்னும் விஷமுள்ள உயிரினங்கள் வெளியே வருவது போல தோன்றியது. அப்போது மக்கள் அந்த இளம்பெண்ணின் வாழ்க்கையை பற்றி பேசத் தொடங்கினார்கள். அவள் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்பித்தவள், ஆனால் இப்போது அவளது உடல் கல்லறையில் இடம்பெற இடமே கிடைக்கவில்லை என்றார்கள். குரு, இந்த பெண்ணை பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லுங்கள் என்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் மக்களிடையே முணுமுணுப்பு தொடங்கியது. இருந்தாலும் அவளது உடலை பள்ளிவாசலுக்கு கொண்டு சென்றார்கள். பள்ளிவாசலில் ஏறத்தாழ 700 பேர் கூடியிருந்தனர். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக யூகித்தனர். ஒருவர், நாங்கள் அவளை மிகவும் நீதியுள்ளவளாகவே நினைத்தோம் என்றார். மற்றொருவர், ஹாஃபிஸாவாக இருந்தாலும் ஆண்களை வீட்டிற்கு அழைத்து குர்ஆன் கற்பித்தவள், ஒருவேளை அதுவே பாவமாக இருக்கலாம் என்றார். அந்த நேரத்தில் ஒரு பெண் மருத்துவர் பள்ளிவாசலுக்கு வந்தார். அவருக்கு உடலை பரிசோதிக்க கொடுத்தார்கள். அவர் உடலை பரிசோதித்து, குருவே, அவளது வாழ்க்கை தூய்மையாக இருந்தது. அவளிடம் எந்தவித அநீதியும் காணப்படவில்லை. அவள் ஒரு பரிசுத்தமான தூய்மையான நபர் என்றார். ஆனால் ஒருவர், இந்த பெண் தனியாக வாழ்ந்தவள். இரவு நேரங்களில் ஒருவேளை யாரையாவது ஆணை வீட்டிற்கு அழைத்து காமத்திற்கு இடமளித்திருக்கலாம். அதனால் தான் அல்லாஹ் அவளுக்கு இந்த தண்டனையை கொடுத்திருக்கலாம் என்றார். இந்த வார்த்தைகள் மக்களிடையே பரவின. பகலில் நீதியுள்ளவளாக நடித்து இரவில் பாவத்தில் மூழ்கியவள் என்று முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். 2 நாட்கள் கடந்தன. ஆனால் அவளது தோழியை இன்னும் யாரும் கண்டுபிடித்து அழைத்து வரவில்லை. ஊரெங்கும் ஒரு விதமான அமைதியின்மை பரவியது. அப்போதுதான் செய்தி வந்தது, அவளது தோழி கிடைத்துவிட்டாள் என்று. அந்த பெண் முழுவதும் புர்காவில் முன்னே வந்து நின்றாள். அவளை பார்த்தவுடன் கண்ணீருடன் கீழே விழுந்தாள். எனது அன்பு தோழிக்கு இப்படியொரு கதி ஏற்படும் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. கல்லறையிலிருந்து பாம்புகளும் தேள்களும் வந்ததாக கேள்விப்பட்ட போது நான் அதிர்ச்சியடைந்தேன். இவ்வளவு நீதியுள்ளவளுக்கு இப்படியொரு துயரம் நிகழும் என்று நம்ப முடியவில்லை என்று கண்ணீர் விட்டு அழுதாள். குரு அவளது கண்களை உற்று நோக்கி, உன்னை ஏன் அழைத்தோம் தெரியுமா? ஊரெங்கும் இந்த பெண்ணை பற்றி பேச்சு. அவள் தன் பாவத்தால் இந்த நிலைக்கு ஆளாகியிருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். கல்லறை தோண்டியவன் கல்லறையில் பாம்பு தேள்களும் இருப்பதாக சொன்னான். அந்த பாம்பு உடலை அழிக்க பயங்கரமாக பார்த்தது. நீ உண்மையைச் சொல், இந்த பெண் என்ன செய்தாள் என்று கேட்டார். அந்த பெண் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள். கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பின்னர் நடுக்கமான குரலில் பேசத் தொடங்கினாள். அவள் எந்தவித விபச்சாரியும் இல்லை. அவள் மிகவும் நேர்மையான பெண். ஆனால் அவள் ஒரு பெரிய பாவம் செய்தாள். அந்த பாவத்தால் தான் நான் அவளை விட்டு விலகினேன். அவளுடனான உறவை துண்டித்துக் கொண்டேன். நான் இங்கேயே இருந்திருந்தால் மீண்டும் அவளுடன் உறவை தொடர வேண்டியிருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணுடன் உறவு வைத்திருக்க நான் முடியாது. ஏனென்றால் அவளது தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துவிட்டார். ஆகவே வீட்டின் முழு பொறுப்பும் அவள் மீது விழுந்தது. வீட்டின் நிலைமை நன்றாக இல்லை. அதனால் அவள் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்பிக்கத் தொடங்கினாள். கட்டணத்தை நிர்ணயித்தாள். பணக்கார குடும்பங்களின் பெற்றோர்கள் 1 வருடத்திற்கு முன்கூட்டியே பணம் கொடுத்தனர். அப்போது அவளது வீடு நன்றாக நடந்தது. ஆனால் திடீரென அவளது தாய்க்கு உடல் நலம் கெட்டது. மயக்கம் வந்தது. கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. படிப்படியாக அவள் மனநிலையை இழந்தாள். சிறு குழந்தையைப் போல நடந்து கொண்டாள். எதையும் நினைவில் வைத்திருக்க முடியாத நிலைக்கு சென்றாள். முதலில் அவளை நன்றாக பராமரித்தாள். ஆனால் படிப்படியாக அவள் தன் தாயை வெறுக்கத் தொடங்கினாள். தாய் அழைத்தாலும் அருகில் செல்லவில்லை. தாய் நடுங்கி அழைத்தபோது, நான் இப்போது வேலை செய்கிறேன், பிறகு வருகிறேன் என்று சொன்னாள். இதனால் தாய் உடலில் மலமும் மூத்திரமும் வெளியேறியது. படுக்கை நனைந்து துர்நாற்றம் வந்தது. ஆனால் அவள் நாட்கணக்கில் அந்த படுக்கையை மாற்றவில்லை. நினைவு வந்தால் உணவு கொடுத்தாள், இல்லையெனில் தாய் பசியாலும் தாகத்தாலும் பலவீனமாகி போனாள். ஒரு நாள் நான் அவள் வீட்டில் இருந்தபோது அவளது தாய் மீண்டும் மீண்டும் தண்ணீர் கேட்டாள்.
ஆனால் அவள் ஒரு முறை கூட பதிலளிக்கவில்லை. கடைசியாக நானே சென்று அவளது தாய்க்கு தண்ணீர் கொடுத்தேன். அப்போது அவளது தாய் என் முன்னால் அழுது தன் மகளைப் பற்றி புகார் சொன்னாள். இதை கேட்டு அவளுக்கு கடும் கோபம் வந்தது. வந்து தன் தாயின் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். திட்டத் தொடங்கினாள். உன்னால் தான் என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது. உனக்காகவே என் சம்பாத்தியத்தை செலவு செய்தேன். இன்னும் நீ மக்கள் முன்னால் என்னை அவமானப்படுத்துகிறாயா என்று கத்தினாள். இந்த காட்சியை பார்த்து என்னால் தாங்க முடியவில்லை. நான் அவள் முகத்தில் ஒரு அறை விட்டு அங்கிருந்து வெளியேறினேன். அதற்கு பிறகு ஒருபோதும் திரும்பி வரவில்லை. அவளது தாயை என்னுடன் அழைத்து செல்ல விரும்பினேன். ஆனால் அவள் அனுமதிக்கவில்லை. சில நாட்களுக்குப் பிறகு என் தந்தை என்னை வேறு ஊருக்கு அழைத்து சென்றார். நான் அங்கு செட்டில் ஆனேன். நான் சென்ற சில நாட்களிலேயே அவளது தாய் இறந்து விட்டாள். இப்போது அவளது தாய் இறந்து 2 வாரங்களிலேயே அவளும் இறந்து விட்டாள். நண்பர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் எல்லோரும் கண்ணீர் விட்டனர். எல்லோருடைய கண்களும் கண்ணீரால் நிரம்பின. தங்கள் பெற்றோருக்காக மன்னிப்பு கேட்கத் தொடங்கினர். தங்கள் தவறுகளுக்கு வருந்தினர். எல்லோரும் அழுது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டனர். அந்த பெண்ணுக்காக இறைவனிடம் வேண்டத் தொடங்கினர். அவளை மன்னித்துவிடு என்றனர். ஏனெனில் அவளது கதியை எல்லோரும் தங்கள் கண்களால் கண்டனர். பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதற்கு எவ்வளவு பயங்கரமான தண்டனை என்பதை உணர்ந்தனர். அவளை மீண்டும் கல்லறையில் இறக்கி வைக்கும் நேரத்தில் அந்த பாம்பு இன்னும் கல்லறையின் அருகில் படம் எடுத்து நின்றது. தேள்களும் தயாராக இருந்தன. குரு, இப்போது இது இந்த பெண்ணுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான விஷயம். இந்த நிலையிலேயே அவளை புதைத்து விடுங்கள் என்றார். அந்த விஷப்பாம்புகளும் தேள்களும் இருக்க அந்த இளம் பெண்ணின் கல்லறை மூடப்பட்டது. நண்பர்களே, ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு இறைவனை வணங்கினாலும், தினமும் பூஜைகள் செய்தாலும், உங்கள் பெற்றோரை கவனிக்காவிட்டால், அவர்களை கஷ்டப்படுத்தினால், இறைவனின் முன் உங்களுக்கு எந்த மன்னிப்பும் இருக்காது. அது மட்டுமல்ல, எந்த மதிப்பும் இருக்காது. மாறாக மிகவும் கடுமையான தண்டனைகளுக்கு ஆளாவீர்கள். ஆகவே ஒருமுறை யோசியுங்கள், உங்கள் பெற்றோரை எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறீர்கள்.